கொடியாடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. ஓகே, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும் நம்ம கிட்ட சுமாரா? இப்போதைக்கு ஆடு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆடு இருக்கு. தாயாடா 20 ஆடு இருக்குண்ணே. ஓகே, குட்டிகள் குட்டியில் ஒரு 80-100 குட்டி இருக்குண்ணே. எப்பவுமே ஸ்டாக் இருக்குண்ணே. எப்பவுமே ஒரு 80-100 குட்டிகள் வரைக்கும் ஸ்டாக் இருக்கும். ஆனா இப்போ நம்ம ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து காட்டு மேய்ச்சல் தான் முழுசா மேயும்ண்ணே. காட்டு மேய்ச்சல் தான் நம்ம புறா மேயும். ஓகே, ஆடு காட்டிலேயே தான் மேயும்ண்ணே. அப்ப இந்த ஷெட் எதுக்காக போட்டிருக்கீங்க? இந்த ஆடு வந்து வெயிலுக்கும் மழைக்கு மட்டும் தான் அந்த செட்டனே. ஓ, ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து செனையாடுண்ணே. செனையாடு. ஆமாண்ணே, நிறமாச செனை இல்லையா? ஆமா, நேரமா செனையாடுண்ணே. ஓகே ஓகே. ஆமா, இது வந்து கலர் வசின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கரும்பூர் ஆடுண்ணே. கரும்புரை. ஆமா, கரும்பூர் ஆடுண்ணே. ஓகே. இதுக்கு வந்து நம்ம 110 ஆடுக்கு அந்த அளவுக்கு பெருசா நம்மளுக்கு செலவு வராதுண்ணே. ஓகே. ஒரு 15 ரூபா வரையும் செலவாகும். அவ்வளவுதான், மாசத்துக்கு அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு அவ்வளவு செலவு வரும். ஏன்னா சாதாரணமா கொடியாடு வந்து 2 குட்டிக்கு மேற்பட்ட குட்டி, 2 குட்டில இருந்து 3 குட்டி 4 குட்டி வரை போடணும். ஆமா, அதான் கொடியாடு. 2 குட்டில இருந்து ஒரு 4 குட்டி வரை கண்டிப்பா. 4 குட்டி வரைக்கும் போடுங்களா? 4 குட்டி வரை ஒரே ஈத்துல நம்ம 4 குட்டி போட்ட ஆடு நம்ம பண்ணையில இருந்துச்சு முந்தி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல பூர்த்தியமான ஆடு தான். அதனால இந்த ஆடு வந்து இயற்கை இருக்கிறதுனால வந்து நோய் மேலாண்மை வந்து அந்த ஆட்டுக்கு ரொம்ப கம்மி. ஆமா, நோயை பத்தி எதுவுமே நினைக்க வேண்டாம். ஆடு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஆடு தான். இப்ப மக்கள் வந்து ரொம்ப விவசாய மக்கள் வந்து விவசாயத்தோட விட்டுட்டு இப்ப ஆடு மாடு தொழில ரொம்ப ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே. அதுலயும் இந்த கொடியாடு ரொம்ப லாபகரம் அதிகமா இருக்கிறதுனால இப்ப கொடியாடு மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க.